மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் படைப்புகள் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளதை சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் சுதா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மூலக்குளத்தில் மதிவொலியின் அரிச்சுவடி பொது நூலகம் இயங்கி வருகிறது. மதிவொலி சரஸ்வதி அவர்களால் 2017ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. மதிவொலி சரஸ்வதி ஒரு சிறந்த சமூக சேவகர், எழுத்தாளர். 60க்கும் மேற்பட்ட சிறந்த நூல்களை எழுதியுள்ளார். அனைவரும் கல்வி அறிவு பெற வேண்டும் என்பதே இவரது கனவு. குழந்தைகள், மாணவ மாணவியர்கள் உட்பட சுமார் 2500 உறுப்பினர்கள். இந்த நூலகத்தில் சுமார் 18,000 புத்தகங்கள் உள்ளன. புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள், போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், சிறுவர்களுக்கான புத்தகங்கள் உள்ளன. நூலகத்தின் உள்ளே அமர்ந்து படிக்கும் வசதி, நல்ல குடிநீர், அமைதியான சுற்றுப்புற சூழல் அமைந்துள்ள இந்த நூலகத்தில் சுமார் 2500 நபர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர். மூத்த குடிமக்கள் வசதிக்காக லிப்ட் வசதியும் உள்ளது. இந்த நூலகத்தில் மாணவ மாணவியர்களின் திறமையை ஊக்குவிக்கும் வண்ணம் பல நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாணவ மாணவியரின் படைப்புத் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு அவர்கள் உருவாக்கிய படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியை கூடப்பாக்கம் சாய்ராம் வித்யாலயா பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா துவக்கி வைத்து சிறப்பித்தார். இந்த கண்காட்சி 12/10/2025 வரை நூலகத்தில் தொடர்ந்து வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மதிவொலியின் அரிச்சுவடி நடமாடும் நூலகம் நகரின் பிரதான இடங்களில் வாரத்தில் 3 நாட்கள் செயல்பட்டு வருகின்றது. புத்தக விரும்பிகள் அங்கேயும் உறுப்பினர்களாக சேர்ந்து பயன்பெறலாம். அரசாங்க விடுமுறை நாட்கள் தவிர தினமும் காலை 10 மணி முதல் மாலை 6:30 மணி வரை இயங்கி வருகிறது. ஞாயிறுதோறும் ஓவிய பயிற்சி, தமிழ் பயிற்சி, ஆங்கிலம் பேசுதல் பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகின்றன. நூலகத்தின் நிறுவனர் தினத்தின் தொடர்ச்சியாக 12/10/2025 அன்று ஓவிய போட்டி மற்றும் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்க இருக்கிறார்கள்.